இப்போ தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு சரியான நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க இல்ல நான் எப்பயுமே எப்படி பார்ப்பேன்னா, நீங்க சொல்றீங்களா முதலீடு பண்றதுக்கு உகந்த நேரம் இல்லைன்றீங்க. இதுதான் சரியான நேரம். இப்போ இன்னைக்கு ரேட்ல என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சத்துக்கு கீழே திரும்ப வந்துடும் அப்படின்ற ஒரு அனுமானமா பேசுறாங்க சார். அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ தங்கம் விலை இன்னும் ரொம்ப அதிகமா போகும், 1.5 லட்சம் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. ஆனா இப்ப திடீர்னு ஒரு வாரமா கொஞ்சம் இறங்கு முகமாவே இருக்கு. என்ன ரீசனா? கோல்டு குரு சாந்தகுமார், பொதுச் செயலாளர், சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம். அதாவது எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை உயர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுவும் தான் உண்மை. 1,34,400 ரூபா ஒரு கிராம் அப்படின்ற விலை. அதாவது ஒரு கிராம் 16,800 ரூபா அப்படின்னும், ஒரு பவுன் 1,34,400 ரூபா அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அது வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால அந்த டைம்ல இருந்த சிச்சுவேஷன், பொருளாதார சூழ்நிலை, அது எல்லாமே பார்த்தா தங்கம் விலை ஏறுற மாதிரி தான் இருந்தது. அப்படிதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்கள் மாறி மாறி வந்துச்சு. திடீர்னு பார்த்தோம்னா ட்ரம்ப்போடைய அறிவிப்பு, ஈரான் மீது படையெடுப்பு, போர், இது எல்லாமே ஒரு பெரிய காரணமாச்சு தங்கத்தினுடைய விலை பின்னடைவு அடையிறதுக்கு. அப்புறம் போர் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொன்னதுமே தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஆயிலோட பிரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிது, தங்கத்தோட விலை ஏறிச்சு. இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி மாறி 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 விஷயங்கள் தான் இந்த தங்கத்தோட விலையை நிர்மாணிக்கிறதுக்கு ஒரு காரணம். இப்போ இன்னைக்கு ரேட்ல என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சத்துக்கு கீழே திரும்ப வந்துடும் அப்படின்ற ஒரு அனுமானமா பேசுறாங்க சார். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனாலும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு வைங்களேன், யாராலையுமே ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ போர் சண்டை நம்ம பேசின மாதிரி தான், போர் சமாதான ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை குலுக்கிட்டாங்க, ஒப்பந்தம் கையெழுத்தானது. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அவன் இவன் மேலே குண்டு போடுறது, இவர் அவர் மேலே குண்டு போடுறது, இந்த மாதிரி ட்ரம்ப் அடுத்தருடைய நடவடிக்கையினால திருப்பியும் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போர் ஸ்டார்ட் ஆனது என்ன ஆயிடுச்சு, ஆயில் பிரைஸ் கீழே போன ஆயில் பிரைஸ் நேத்திக்கு மட்டுமே, அதாவது முந்தானத்தி நைட்டு மட்டுமே பார்த்தோம்னா 10லேருந்து 11% விலை உயர்ந்திருக்கு. நேற்று நைட்டு பார்த்தோம்னா 4% விலை உயர்ந்திருக்கு. இப்போ ஆயிலோட பிரைஸ் விலை உயர்ந்துகிட்டே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா டிமாண்ட் கிரியேட் ஆகும். இது வேர்ல்டு வைடு டிமாண்ட் கிரியேட் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கலக்கம் எதில் முதலீடு பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். உடனே அன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கலாம். இப்போ உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் பணம் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இருக்கிற பணத்தை ஒரு லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்கா, சரி அது ஒரு இமீடியட்டா ஒரு 50,000 வருமானத்தை தருது எதுன்னு தான் பார்ப்போம், ஒரு வாரம் 10 நாள்ல. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆயில் தான். ஆயில் நேற்றுக்கு 10% உயர்ந்திருக்கு, இன்னைக்கு 4% உயர்ந்திருக்கு, நாளைக்கு ஒரு 5% உயரும். அப்படின்றப்போ டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஆன்லைன்லயே ஆயில பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வெகுஜன மக்கள் ஆகட்டும், இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் ஆகட்டும், எல்லாருமே இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ தங்கத்துல முதன்மையான முதலீடு அப்படின்னா தங்கம். அந்த தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறத எடுத்து இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆயிலுடைய பிரைஸ் உயரும், தங்கத்தினுடைய பிரைஸ் இறங்கும். அந்த மாதிரி தான் இந்த அளவுக்கு ஆகிட்டே இருக்கு. 13,350, 13,200, 13,150 அப்படி இன்னைக்கு ஒரு சவரன் 1,05,200 ரூபா. இது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனவரி 1ஆம் தேதி இருந்த ரேட்டு 12,000 சில்லறை. அதுக்கப்புறம் விலை உயர்ந்து கிடுகிடுன்னு உயர்ந்து தான் உச்சபட்சமான ரேட்டு 1,34,400 ரூபா ஒரு சவரன் போயிருக்கு. இன்னைக்கு சராசரியா 29,000, 30,000 ரூபா விலை குறைஞ்சிருக்கு. 22% விலை இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு சரியான நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க? இல்ல நான் எப்பயுமே எப்படி பார்ப்பேன்னா, நீங்க சொல்றீங்களா முதலீடு பண்றதுக்கு உகந்த நேரம் இல்லைன்றீங்க. இதுதான் சரியான நேரம். ஏன்னா 1.35 போயிடுச்சு, இன்னைக்கு 1.5 வந்திருக்கு, 30,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இன்னும் திருப்பியும் இந்த பிரச்சனை முடிஞ்சு ஆயில் பிரைஸ் நார்மல் வந்துருச்சு, போர் பதட்டம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா திரும்பி விலை உயர ஆரம்பிச்சிடும். அப்படி விலை உயர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது எங்க போகணும்னு தெரியாது. இதெல்லாம் மாறி மாறி வர்றதுக்கு ஒரு பக்கம் சமாதானம்னு சொல்லிட்டு போன ட்ரம்ப், அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, அந்த ஹார்மோஸ்
நீர்நிலை வந்து அந்த இடத்துல என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும், அதுக்கு வரக்கூடிய சுங்கம் வரின்ற டோல் அது எல்லாமே நான் தான் வசூலிக்கணும் அப்படின்னு எங்கேருந்தோ ஒருத்தர் அந்த நாட்டுக்கு ஈரான் நாட்டுக்கு சொந்தமான ஒரு இதை கேப்சர் பண்ணி எதுலேருந்து வராருன்னா இதெல்லாம் வந்து குசும்புத்தனமான ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி வர்றதுனால தான் இதனுடைய பாதிப்பு தங்கத்தில் வந்துருக்கு. இதெல்லாம் தீர்ந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி தங்கத்தோட விலை உயர ஆரம்பிச்சிடும். அதனால் நிச்சயமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட கண்டிப்பாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த ஒரு பெரிய மாற்றம் ஒரு 6 மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.